ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லரிங் பிரேமா ஸ்டைல். இப்போ நம்ம வந்து ஒரு நேர் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி நேர் கட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கிளாத்தை வந்து நான் மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இடுப்பு மடிப்புக்காக நம்ம 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நேராக கோடு போட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு 1.5 இன்ச்சு, அதே மாதிரி அந்த பக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் இணைச்சி இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். அந்த கோட்டுக்கு மேலே அலோ ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு அலோ ப்ளவுஸு நேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளோட பின்கழுத்து உயரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே தள்ளி 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 2 விரலால் நான் பிடிச்சிருக்க பாருங்கள், அந்த மாதிரி கழுத்தை வந்து பிடிச்சிட்டு மேலே வந்து கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா மேலே வந்து ஷோல்டர் தையல் போட்டிருப்பாங்க, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் வந்து ஸ்லீவும் ஆம்கோலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு தையல் இருக்கும், அங்கே அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு வெளிப்பக்கமாக 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கீழே ஆம்கோல் தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து நமக்கு கீழே வந்து முதுகு பகுதி வந்து கிராஸாக தான் வரும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நெக்கு மட்டும் அந்த துணியில் நேராக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கழுத்தகலம் மார்க் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு வெளிப்பக்கமாக 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப்பை வச்சு நம்மளோட கழுத்தகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். மேலே வந்து 2.25 இன்ச்சு இருக்குது, அதே மாதிரி கீழேயும் 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு வந்து மேலே ஷோல்டரில் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நல்லா தெரிகிற மாதிரி அழுத்தி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆம்கோல் பக்கத்தில் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். மேலே வந்து ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது, அதே மாதிரி கீழேயும் 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் பாக்ஸ் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆம்கோல் உயரம் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் பாதியை வந்து இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 5 இருந்துச்சு அப்படின்னா 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே 2.5 இன்ச் இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து ஈஸியாக கிடச்சிரும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டை வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ ஆம்கோல் ரவுண்டை வந்து அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா அளந்து பார்த்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டை வந்து அலோ ப்ளவுஸில் எனக்கு வந்து 9 இன்ச்சு இருக்குது. இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதுலேயும் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதிலேருந்து செக் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டான ஷோல்டர் தையல் எங்கே போடுவோமோ அங்கேருந்து செக் பண்ணிக்கணும். அதில் 9 இன்ச்சு நமக்கு அலோ ப்ளவுஸில் இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து 9 இன்ச்சும் ஒரு கோடு தள்ளி இருக்குது. ஒரு கோடு தள்ளினால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு தள்ளணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து மாற்றி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைகிற மாதிரி இருக்கும். ஒரு கோடு ஒரு புள்ளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ வந்து நம்ம நார்மலாக நெக் ரவுண்டு வந்து இந்த மாதிரி தான் வரைவோம். அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே மாதிரி வரையணும் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸை வந்து இதில் வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் நெக்கு எந்த டைப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து சேமாக நம்ம வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வந்து நான் இதில் வச்சுட்டு வந்து கரெக்டான தையல் வந்து எங்கே இருக்குதோ அந்த கீழே முதல்ல மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து கரெக்டான ப்ளவுஸோட கரெக்டான அளவு அதில் தான் நம்ம மார்க் பண்ணணும். வெளிப்பக்கமாக இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா அளவு. இப்போ கரெக்டான அளவு வந்து நெக்கோட ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நெக் ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கமும் அதே மாதிரி நம்ம நெக் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நெக் ரவுண்டை வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணிவிட்டு போக
ஆப்போசிட் சைடில் மீதி கிளாத் இருக்குல்ல அதில் தான் நான் வந்து எப்பொழுதுமே ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணும்போது ஆம்கோல் பக்கத்தில் அந்த மாதிரி துணி இருக்கும். அந்த துணி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அதில் வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணணும். அந்த ஷோல்டர் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்க்கு நேராக வந்து நம்ம மடிப்பு இருக்கணும். அந்த ஆம்கோல் துணியோட மடிப்பு இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்கோல் வெளிப்பக்கமாக வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆம்கோலில் உள்வளைவு கொடுக்கணும். அந்த மாதிரி உள்வளைவு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு மேலே வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக அரைஞ்சி விட்டுட்டு கீழே இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட கழுத்து வந்து வளைவு வந்து ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸில் எப்படி நெக் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு சேம் நெக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் கரெக்டான அளவு வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து வெளிப்பக்கமாக எக்ஸ்ட்ரா அளவு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம எப்பொழுதுமே நெக்கை பொறுத்த வரைக்கும் 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ வந்து கழுத்து முன்கழுத்து உயரம் எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோனோ அதில் ப்ளவுஸை வச்சுட்டு கீழே வந்து பட்டி ஜாயிண்ட் இருக்கும் அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்லேருந்து கீழே 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம சென்டரில் டாட் பிடிப்போம். அதுக்கப்புறமா கீழே பட்டி ஜாயிண்ட் அது 2க்கும் சேர்த்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு சென்டர் தையல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு மார்க்கு, கீழே வந்து 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோலில் கரெக்டான தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த தையல்லேருந்து கீழே வந்து பட்டிக்கு வந்து ஒரு தையல் இருக்கும். அந்த தையல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து வளைவு கிடச்சிரும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பகுதியை வந்து நம்ம அப்படியே வந்து பட்டிக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு மொத்தமாக 4 கிளாத்து வரும். 2ஆக மடித்து நம்ம வந்து இதை பட்டிக்காக வச்சுக்கலாம். இந்த பகுதியை வந்து நம்ம கழுத்தோட கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் இந்த பகுதியை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற பகுதியில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இது வந்து நம்ம கழுத்தில் கட் பண்ணி எடுத்த பகுதி. இதை வந்து நம்ம கொக்கி பீஸ் அதுக்கப்புறமா வி பீஸ் வைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டு அதில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். 4ஆக மடித்து போட்டேன். கீழே வந்து கரைப்பகுதி இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பகுதி வந்து என்ன பக்கம் இருக்குது, ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் சைடு இருக்குது. இப்போ வந்து இன்னொரு கிளாத்தையும் இதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ரெண்டு கிளாத்தும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கிளாத் மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். 2 கிளாத்து ஒரே டைமில் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்து நல்லா நீட்டாக 2மே ஒரே அளவாக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தால் கூட நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒன்று வந்து ஸ்லீவ் வந்து கட்டையாக இருக்கும், ஒன்று ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் ஒரு கிளாத்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம கிளாத்து வந்து ஒரே டைமில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக மடிப்பு பகுதி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ வந்து கீழே வந்து ஸ்லீவ் வந்து மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த கோட்டுக்கு மேலே ஸ்லீவ் ரவுண்டு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு மேலே தையல் இருக்கும், அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அடிக்கையோட சுற்றளவு அதில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடிக்கை சுற்றளவுன்னு நான் சொன்னேன், இதில் மார்க் பண்ணாமல் விட்டுருந்தேன், நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் உள்வளைவு வந்து நான் எப்பொழுதுமே கீழே வந்து மடித்து அடிச்சுட்டு தான் நான் கட் பண்ணுவேன். அதனால் நான் வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன்.
அப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து 2 ப்ளவுஸுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து பேசிக்கான ப்ளவுஸ் கட்டிங் தான். இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.